நம்மளே நம்ம பார்த்துக்கலேன்னு ஒரு கவலை வந்துருச்சுங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் டயட்ல இருந்து பார்த்துக்கலான்னு, இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில பறிச்சுட்டு வந்த கீரைய வச்சு ஒரு சூப்பரான லஞ்சும், பிரேக்ஃபாஸ்ட்டும் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சொந்தங்களே! வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டயட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து முருங்கைக்கீரைய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம், சோம்பு தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சமா உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா அடை மாவு மாதிரி தட்டிக்கலாங்க. தோசைக்கல்ல கொஞ்சம் கனமாக ஊற்றிட்டு 2 பக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி, ரொம்பலாம் எண்ணெய் விட வேண்டாங்க. லைட்டாக கொஞ்சமாக விட்டால் போதும். இதுக்கு வந்து ரொம்பலாம் எண்ணெய் தேவை கிடையாது. அப்படி ஜாஸ்தி விட்டால் கூட அப்படியே மேலே அப்படியே எண்ணெயாக தெரியும். அதனால கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக விட்டு 1/2 ஸ்பூன் கூட தேவை கிடையாது. லைட்டாக விட்டுட்டு மீடியமில் வச்சு 2 பக்கட்டும் நல்லா கலர் வெந்தோன்னே எடுத்தோன்னே அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. இது வந்து கோதுமை மாவில் முருங்கைக்கீரை போட்டு செஞ்ச அடை தோசை. அதுக்கு வந்து கருவேப்பிலை துவையல் அரைச்சிருக்கேன். சூப்பராக பச்சையாக தாங்க அரைச்சிருக்கேன். அதில் வந்து வெங்காயம், புளி, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து தண்டங்கீரையை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கடைய போகிறேங்க. அதுக்கு வந்து பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு கழுவிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதோட அலசி வச்ச கீரையும் எடுத்து போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாங்க. இங்கே வந்து சோயாபீன் மீன் மேக்கர் வந்து கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி வந்து கொஞ்சம் ட்ரைனிங் போயிருக்கான். அவன் வரேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்காண்டி கொஞ்சம் மீன் மேக்கர் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து சாதத்துலேயும் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சைடிஷாக வச்சுக்கலாம். சாதமும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ பாருங்கள், கீரை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டு கடைஞ்சிக்கலாங்க. சூப்பராக கடைஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே அவ்வளோ தாளிக்க வேண்டியதாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கொஞ்சம் போல் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி வரமிளகா போடணும். நான் மறந்துட்டு வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோன்னே நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்க கீரையை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதாங்க. அவ்வளோ சிம்பிளான ஒரு கீரை கடையில். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பாருங்கள். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணதும் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த கீரையை வச்சு தான் பண்ணோம். லஞ்சுக்கும் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த கீரையை வச்சு தான் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து கீரை டே அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு கொதி வந்தோன்னே உப்பு போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா அருமையான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சுட சுட சாதம் ரெடியாக இருக்குங்க. மீன் மேக்கர் கிரேவியும் ரெடியாக இருக்குது. கீரை கடையில் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதாங்க கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். இதான் லஞ்சு. நம்ம கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டு டயட்டில் இருந்தோம்னா சூப்பர். அதுக்காண்டி சாப்பிடாமே கடந்து டயட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அளவோடு சாப்பிட்டு கரெக்டாக டயட்டில் இருந்தோம்னா சூப்பராக நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. 30 நாளைக்குள்ளே டயட் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.